ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து நாம் வந்து டபுள் கலரில் ஜர்தோசியை லோடு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைனில் வந்து ஜர்தோசியை வச்சு எம்போஸ்ட்டுக்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜர்தோசிக்கு பதிலாக எம்போஸ்ட்டு த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசி பார்த்திங்கன்னா இந்த கோரா ஜர்தோசி மட்டும்தான் நீங்கள் எம்போஸ்ட்டுக்கு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லுக் வந்து இருக்கும். ஸோ மற்ற நக்ஷி அண்ட் வந்து சாதி ஜர்தோசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எம்போஸ்ட்டை வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது. நக்ஷி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து சாதி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பைப்பிங் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே இந்த லைனில் வந்து ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழேருந்து தான் நான் வந்து ஜர்தோசியை வந்து லோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எண்டுலேருந்து ஜர்தோசியை வந்து நான் எடுத்துகிட்டு கிராஸாக வந்து கொண்டுட்டு போகிறோம். ஸோ கிராஸாக கொண்டுட்டு போய் மேலே இருக்கிற ஜர்தோசிக்கு உள்பக்கம் கீழே வர மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஜர்தோசி வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டே வந்து இந்த அளவு வந்து வச்சு பார்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டைம் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. கீழே கொண்டு வரும்போது கீழே இருக்கிற ஜர்தோசி நம்ம லைனாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜர்தோசிக்கு கீழே வெளியில் வரைக்கும் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். மேலே கொண்டு போகும்போது மேலே இருக்கிற ஜர்தோசிக்கு உள்பக்கம் இந்த இடத்துல வர மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் த்ரெட்டை எம்டியாக கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜர்தோசியை வந்து லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து ஜர்தோசியை வச்சு 4 லைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 6 டைம்ஸ் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலரை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 3 லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ 4 லாஸ்ட் லைன் வந்து போட்டுக்கலாம். சேம் வந்து நம்ம கிராஸாக தான் கொண்டுட்டு போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவு கஷ்டமாக இருக்காது. ஆல்ரெடி வந்து நம்ம பீட்ஸில் த்ரெட்டுலலாம் இந்த ஸ்டிச் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ கொண்டுட்டு வந்துட்டு கீழே வந்து 4 லைன்ஸ் போட்டாச்சு. த்ரெட்டை கொண்டு வந்து ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச் போட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு கலர் வந்து நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கீழே நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ மேலேருந்து நாம் வந்து ஸ்டிச் வந்து கிராஸாக வந்து கொண்டுட்டு வந்து போட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இடையில வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து இந்த ஜர்தோசியை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. கீழே லைனாக ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த எம்போஸ்டு ஜர்தோசிக்கு உள்பக்கம் கீழே அந்த ஜர்தோசிக்கு மேலே இந்த இடத்துல வர்ற மாதிரி அளவு வந்து இருந்தால் போதும். ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு திரும்ப மேலே எடுத்துகிட்டு போகிறோம். சேம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து கோல்டன் கலர் ஜர்தோசி வந்து 4 டைம்ஸ் வந்து போட்டோம். அதே மாதிரியே தான் நம்ம இப்போ ரெட் கலர் ஜர்தோசியுமே வந்து 4 டைம்ஸ் வந்து போட்டுட்டு லாஸ்ட்டு வந்து நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் வந்து 4 டைம்ஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். இப்போ த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே வந்து 4 டைம்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அதனால் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து கீழே நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வேறு ஒரு கலர் கூட யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் ஃபுல்லாக கோல்டன் கலரும் மேல் பக்கம் ஃபுல்லாக ரெட் கலரும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே நாட் போட்டாச்சு. திரும்ப வந்து இந்த இடத்துலேருந்து கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். கீழே வந்து எந்த இடத்துல லாஸ்ட்டு வந்து 4 டைம்ஸ் முடிச்சிருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே நம்ம அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, மேலே எடுத்துகிட்டு போகும்போதும் மேலே அந்த கோல்டன் ஜர்தோசி மேலே முடியுது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வர மாதிரி எடுத்துகிட்டு போய் கிராஸாக கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. மறுபடியும் இன்னொரு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு
கிராஸாக வந்து கொண்டுட்டு போய் இந்த மாதிரி 4 டைம்ஸ் வந்து போட்டு திரும்ப நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே 1 டைம் கீழேனா 1 டைம் மேலே அந்த மாதிரியே 4 டைம்ஸ் வந்து பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். இடையில வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசி இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஃபோர் டைம்ஸ் வந்து மேலே இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து நல்லா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ 4 டைம்ஸ் வந்து மேலேயும் நம்ம போட்டதுக்கப்புறமா மேலே திரும்ப த்ரெட்டை வந்து எம்டியாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து லாஸ்ட்டு போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி போட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு, இந்த இடத்துல ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப கீழேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து போட போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டுட்டு லாஸ்ட் எண்டில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. லாஸ்ட்டு பாருங்கள், கீழேருந்து நான் கோல்டன் கலர் ஜர்தோசியை வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 லைன்ஸ் வந்து சேம் வந்து 4 லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கீழே 4 லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேலேருந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரே அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரே லைனில் முடிகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. லாஸ்ட் எண்டு மட்டும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸில் வந்து எனக்கு இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.